Yeah, just report it. இப்பொழுது எங்களுடைய கும்பாபிஷேகத்தில் உள்ள பொய்கட்டி மருதாபுரம் திருவள்ளுவரில் சிறு பத்திரகாளியின் வாழ்க்கைக்காக உலகாலத்திலே மற்றவர்களை நடந்தவர் திருவிழாவிலே கலந்து சிறப்பித்து பல வாக்குகளை செய்வதற்காக எங்களுடைய நாட்டில் தெளிவுகளை
திருக்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் செஞ்சல் செல்வர் கலாநிதி திருவள்ளுவர் செல்வர் அவர்களோடு எங்களுடைய வழக்கத்திற்குரிய தொண்டு இவர்களை அவர்களுடைய அந்த ஆன்மீக செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த வகையில் எங்களுடைய வழக்கத்திற்குரிய எங்களுடைய தேசத்தை அறக்கட்டளை ஸ்தாபனத்தை எங்களுடைய இளைஞர்களுக்காக தங்களுடைய பொன்னான காலத்தை அந்த பொழுதுகளை அந்த அறப்பொழுதுகளை திருப்பொழுதுகளாக அமைத்துக் கொண்டிருக்கிற சைவ தமிழர்களுடைய வரலாற்று பெருமைகள் உலகத்திலே பறைசாற்றுகின்ற வகையில் நாவல்குடியிலே ஒரு அழகான இப்படிதான் இந்த பணிகள் எங்களுடைய 6 தேவர்கள் சேர்ந்தவர்கள் அந்த பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுடைய கும்பாபிஷேக நிகழ்வு குறுகிய காலத்திலே 3-4 மாதத்துக்குள்ளே பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டிய ஒரு தீவிர கிடைத்தது. அடியே எந்த விஷயங்களாக இருந்தாலும் எனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் என்னுடைய மதிப்புக்குரிய குருநாதர் கங்காளரையாரோடு அணுகி ஆராய்ந்து அதுபோல எங்களுடைய சிவானந்த சரணா அவருடையும் கலந்துரையாடி நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தோம். இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகத்தை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அஸ்வினி நட்சத்திரங்களிலே 1வது நட்சத்திரம் இன்றைக்கு திங்கட்கிழமை அம்பாளுக்குரிய நாள். இப்படியாக எத்தனையோ சிறப்புகளை எல்லாம் எத்தனையோ இடங்களில் எல்லாம் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நாளை நாங்கள் 3 பேர் கூடி ஆராய்ந்து ஒரு சிறப்பான நாளாக தெரிவு செய்தோம். இவர்களுடைய திருவிழாக்களுக்கு கிடைத்தது. அதன் பிரகாரம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அம்பாள் வழிகாட்ட எங்களுடைய ஆலய பரிவார சபையினர் எங்களுடைய எல்லாருக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் கௌரவத்திற்கும் திருவாளர் சிவநாதன் சாந்தர் அவர்கள் இந்த ஆலய பொறுப்பை ஏற்ற காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ விதமான முன்னேற்றங்களையும் சிறப்புகளையும் இந்த பத்திரகாளியமாக கண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சான்று வேறு தேவையில்லை. எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆலயம் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, இன்னும் எப்படி சிறப்பாக முன்னோக்கி போகும் என்பதை அம்மாவுக்கு காட்டிவிட்டார். நிச்சயமாக மனதிலே உறுதி வேண்டும், வாக்கிலே எண்ண வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். இந்த 3 விதமான குணங்கள் எங்களிடத்தில் இருக்குமா இருந்தால் எந்த விதமான துன்பமும் அணுகாது. ஆகவே எத்தனையோ விதமான துன்பங்களுக்கு மத்தியிலே விமர்சனங்களுக்கு மத்தியிலே இந்த ஆலயத்திலே இந்த கும்பாவதி நடக்குமோ நடக்காமோ சொல்லி அடியாகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆதங்கம். காரணம் எங்களுடைய கிராமத்திலே 2 பெரிய ஆலயங்கள் பாலஸ்தாபனத்திலே இருக்கிறது. ஆகவே 3வது ஆலயம் செய்தால் இந்த ஊர் அழிந்து விடும் என்று சொல்லி எல்லாரும் சிந்தித்தார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள். நான் சொன்னேன், அவ்வியிடத்திலே நான் இந்த பாலத்தை ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக அவர் நிறைவேற்றி நட்பாக என்பது எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையுடைய தான் நான் என்னுடைய ஆலய பரிபாலனோடு இணைந்து இந்த கும்பாபிஷேகத்தில் நடந்தது. ஆகவே என்னுடைய இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே பல சிரமங்களுக்கு மத்தியிலே இங்கே வந்து அகில உலக மக்களால் போற்றப்படுகின்றவராகிய டெல்லித்துறை முக்கியமா தேவஸ்தான அலங்காவலராக இருக்கின்றவர். எத்தனையோ விதமான பாராட்டுகள்
மற்ற எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்று எளிமையான முறையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்பாவோட அடிமை அம்பிகை தாசல். ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் கலாநிதி திருமுறையாளர்களே எங்களுடைய ஆலயத்தினுடைய அதிபார ஸ்தல தலைவர்கள் அனைத்தரும் பிரகாரம் என்னுடைய அன்பான கோரிக்கையை வைத்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே இன்றைய தினம் பல இடங்களிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பாதைகள் எல்லாம் கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் இங்கே வந்து அவ்வாறை தரிசித்து எங்களுக்கு எல்லாம் ஆசிரியரை காத்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய ஆலயத்துடைய பரிபால சங்கத்தவர்கள் பொன்னாடை போட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது சாதனை தமிழர் கலாநிதி 6 திருமுருகனுக்கு தலைவர் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிற காட்சி. ஒன்றும் பார்வதி பதியே அழகாக அற்புதமாக. அடுத்தபடியாக எங்களுடைய தொண்டுநாத சுவாமிகள் அவரை பற்றி அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அவரும் ஒரு மதிப்புக்குரியவர், கௌரவத்துக்குரியவர், சமயத்துக்குரியவர். அவர் எத்தனையோ இடங்களிலே எனக்கு பல இடங்களிலே அலுவலகம் தந்திருக்கிறார். நான் அநேகமாக நல்லூரில் இருக்கிற இந்து மாமன்னத்துக்கு செல்வது பழமை. அங்கே நூல்களை நான் விரும்புகிறேன். ஒரு முறை அங்கே வந்த பொழுது என்னை சந்தித்து எனக்கு வர பழக்கம் அவருக்கு எனக்கு தெரியாது. இருந்தும் என்னுடைய எல்லாத்தையும் ஆராய்ந்து கொண்டு பல ரூபாய் பொறுமதியான நூல்களை எனக்கு அங்கே எடுத்து தந்தார். நான் மறக்க மாட்டேன். நான் அவருக்கு அழைப்பை கொண்டு போனேன். அந்த இடத்திலே அவர்கள் இல்லை, விளக்கமாக நாம் சொல்லிவிட்டார். ஆகவே நான் கொண்டு போன அழைப்பை அங்கே ஒரு இடத்திலே அடையாளப்படுத்தி வந்தேன். மீண்டும் வந்து அவருடைய ஆலயத்துடைய தலைவர்களுக்கு சொல்லி அவர் மூலமாக இந்த செய்தி அனுப்பி அவரையும் இங்கே அழைத்தவர்கள் சொல்லி நாங்கள் திரும்பினோம். நாங்கள் 3 பேரை முக்கட்டாக பார்க்கிறோம். 1 நல்ல ஆதரகம், 2வதாக எங்களுடைய ஆதிமுறையாளர்கள், 3வதாக தொண்டுநாத சுவாமிகள். 3 பேரை ஒரே சமூகத்திலே முன்னாலே அழைத்து அவருடைய ஆசிரியர் பெறுவதற்கு காத்திருந்தோம். ஆனால் அவருடைய உடல்நல குறைவு காரணமாக அவர் சாயங்காலம் 7 மணிக்கு வந்து தன்னுடைய ஆசிரியர் வழங்கி சொன்னார். வாத்தியாரர்களும் சுவாமிகளும் இன்றைய வாரத்தில் சொன்னார்கள். ஆகவே அவர்களுடைய வந்ததை நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியடைவோம். எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஆலயத்தின் சார்பாக பொன்னாயை கொண்டு கௌரவிக்கும்படியாக ஆலயம் பொன்னாத வாசல் கோயில்களை நடுராஜா பாஸ்கர் சோதி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். ஓண்டவம் பார்வதி பதியே அன்னை பத்திரகாளி அம்மனுக்கு. ஆமாம், இப்பொழுது எங்களுடைய தேசத்தில் பல அறப்பணிகளும் தமிழ் பணிகளையும் ஆற்றியதற்காக எங்களுடைய நாம் தொலைக்காட்சி நிறுவனம் சாதனை தமிழர் என்ற ஒரு விருதை 6 திருமுருகன் சேர்ந்தவர்களுக்கு வழங்கி கௌரவித்தது. அவர் சாதனை தமிழர் என்றால் தமிழ் துறையிலும் சைவத்துறையிலும் நிறைந்த பங்களிப்புகளை ஆற்றி வருகிறார். உண்மையிலே எங்களுடைய தேசம் முழுவதும் சைவ தமிழர்களுடைய வரலாற்று பதிவுகளை பேணி வருகிற ஒரு நெல்லார் என்று சொன்னால் அது கலாநிதி 6 திருமுருகன் அவர்கள் தான். அறப்பணிகளாலும் தமிழ் பணிகளாலும் ஆன்மீக பணிகளினாலும் உயர்ந்து இருப்பவர் எங்களுடைய தேசம். தேசத்தினுடைய கலாச்சார விழுமியங்களை, தேசத்தினுடைய தெய்வீக அம்ச வரலாறுகளை பேணி பாதுகாக்கின்ற ஒருவராக எங்களுடைய கலாநிதி 6 திருமுருகன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திசையிலே அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் பக்கபலமாக இருந்து இந்த தொண்டு பணிகளுக்கு மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற மகுட வாசகத்திலே உலகத்தினுடைய பேர் இயக்கமாக இருக்கிற சைவ இயக்கத்துக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி அவர்கள் பணியிலே இப்பொழுது எங்களுடைய பரிபாலனை சபையினர் மாலை அணிவிக்கிறார்கள். எங்களுடைய கலாநிதி 6 திருமுருகன் அவர்களை அருள்களை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்குமாறு, பெருமை சேர்க்குமாறு நல்லுரைகளை வழங்கி சைவ தமிழ் உலகத்துக்கு அவர் வழங்குகின்ற செய்தி ஒரு வரலாற்றினுடைய நினைவழியாத நாட்களாக அமையட்டும். நாம் எல்லோரும் அமைதியாக இருப்போம். புலிகண்டி பத்திரகாளி அம்பாள் திருத்தாள்களை பணிந்து வணங்கி வணக்கத்துக்குரிய குருக்களையாளர்களை
சிவாச்சாரிய பெருமக்களே, ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டநாத சுவாமி அவர்களே, இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபையினுடைய தலைவர் சங்கர் அவர்களே, அன்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். பழமையும் பெருமையும் மிக்க புலிகண்டி மண்ணிலே தாயாக வீட்டிலிருந்து எல்லோரது வேண்டுதலையும் நிறைவேற்றுகின்ற பத்திரகாளி அம்பாளுடைய சன்னிதானம் புதுமெருகூட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. வணக்கத்துக்குரிய இந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு அவர்களும் நாடறிந்த சிவாச்சாரியர்களும் சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி வான்மலையும் ஆசீர்வதித்து இந்த வழிபாடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சைவ மக்களே, எங்களுடைய தொன்மைமிக்க இந்த வழிபாட்டு பாரம்பரியங்களை நாம் காப்பாற்ற வேண்டும். புலிகண்டி என்றாலே கந்தவன கடவை, இந்த பத்திரகாளி கோயில், இது எல்லாம் மிக பழமை வாய்ந்த கோயில். இங்கே இந்த புலிகண்டி மண்ணிலே எத்தனையோ சான்றோர்கள் வாழ்ந்தார்கள். திக்கம் செல்லையா பிள்ளை தொடக்கம் மிகப்பெரியவர்கள் வாழ்ந்தார்கள். சைவ பெரியார் சிவபால சுந்தரனார் அவர்கள் இந்த புலிகண்டியிலே தங்கி இருந்து சமயப்பணி ஆற்றியதை நாம் அறிவோம். உங்கள் மண்ணிலே ஆத்மீக ஒளிபரப்பிய இந்த மகான்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த ஊரிலே பழம்பெரும் கோவிலாக இருக்கின்ற பத்திரகாளி அம்பாள் ஒன்று எழுச்சி பெற்றிருக்கிறார். தமிழர்களுடைய வழிபாட்டு மரபிலே பத்திரகாளிக்கு தனியிடம் உண்டு. அம்பாள் பல்வேறு வடிவங்களை எடுத்து மக்களை காப்பாற்றுவோம். பத்திரகாளி படையல்கள் செய்து நோய்களை விரட்டி எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று மன்றாடி பிரார்த்தனை செய்கின்ற தெய்வம். மகாகவி பாரதியார் காளி பெட்டி சிறப்பித்து கூறுகின்ற போது எங்கும் எதிலும் சக்தியடாத பாடுகிறார். எங்கும் எதிலும் சக்தியடா என்றால் நீக்கமர் நிறைந்திருக்கின்ற அந்த அம்பாள் இல்லாத இடமே இல்லை. அவள் காணி வடிவத்தில் இருந்து நோய்களை விரட்டுபவள், பிறருடைய கண்ணீரை துடைப்பவள், எங்களுக்கு பாவங்கள் சேராமல் நல்ல பாதையை காட்டுபவள். அந்த தாய்க்கு முன்னோர்கள் பொங்கி படைத்து கோயில் கட்டி ஆதரித்த இந்த கோயிலை இன்றைக்கு பெருங்கோயிலாக ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவி பாகவதம் என்று அம்பாளுடைய சரித்திரம் சொல்லுகின்ற பழம்பெரும் நூல் இருக்கின்றது. அந்த நூலிலே பத்திரகாளி தெய்வம் என்றால் என்ன, அந்த தெய்வத்தினுடைய வடிவங்கள் என்று அவள் கையிலே வைத்திருக்கிற சூலாயுதம் தொடக்கம் அந்த பத்திரகாளி அம்பாள் தீயிலே நின்று தீமைகளை பொசுக்குவள் என்று தேவி பாகவதம் கூறுகிறது. அதனாலே தான் ஒரு காலத்திலே பத்திரகாளிக்கு தீ மிதித்து வழிபாடு செய்கின்ற பாரம்பரியம் கிராமங்களில் இருந்தது. எத்தனையோ நேர்த்திகளுக்காக இந்த பத்திரகாளியிடம் அக்கினியிலே இறங்கி நின்று அந்த தாயிடம் வர வைப்பார். அம்பாள் துன்பப்படுகின்ற இடத்துக்கு ஒவ்வொரு வடிவங்களிலே வருவார். சிலப்பதிகாரத்திலே கண்ணகி காளியை, தேவியை, உலகத்தினுடைய தர்ம தேவதைகளை எல்லாம் கூப்பிடுகிறாள். பாண்டி நாட்டிலே வந்து நீதி தர மாட்டாயா? அந்த நேரத்திலே தாயாக இருக்கின்ற அம்பாள் அங்கே கண்ணகிக்கு முன்னாலே வந்து என்ன வேண்டும் என்று கேட்டு அவள் கண்ணீரை துடைத்து அவளையும் தெய்வமாக்கிய காரணத்தினாலே தான்
அம்பாளுடைய வடிவமாக கண்ணகி அம்பாளுக்கு ஊரெல்லாம் கோயில் வைத்து கும்பிடுகிறார்கள். எனவே எங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கின்ற சிவபெருமானுக்கு அருகிலே வீட்டிருக்கின்ற உமையம்மை தான் காளியாக கண்ணகியாக எத்தனையோ தெய்வமாக இந்த உலகத்துக்கு தோன்றி அறங்களை சொல்லி வைத்தார்கள், தர்மங்களை சொல்லி வைத்தார்கள். எனவே முன்னோர்கள் காட்டிய அந்த பக்தி வழியை இன்றும் நீங்கள் தொடர்புடன் கண்டு ஆனந்தமடைகிறீர்கள். எப்படி இந்த கோயில் கும்பாபிஷேகம் விரைவாக நடைபெற்றதோ, யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய மிக்க கோயிலாக இருந்த பொலிகண்டியிலே வீட்டிருக்கின்ற முருகப்பெருமான் கல்யாண வைரவர் அவருக்கும் பெரிய கோயில் கட்டுகிறார்கள். ஆனால் அது பெரிய கட்டி முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். கோயில்கள் நீண்ட காலம் பாலஸ்தாபனத்திலே இருக்கக்கூடாது என்று ஒரு விதி உண்டு. எனவே பொலிகண்டி வாழ் மக்களே, நீங்கள் எல்லாம் எப்படி தாய்க்கு முதல் கும்பாபிஷேகம் செய்தீர்களோ, அந்த தாயினுடைய தனியனாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கும் எல்லாருமாக சேர்ந்து விரைவிலே கும்பாபிஷேகம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த ஊருக்கே பெருமை சேர்ந்த பழம்பெரும் கோயில், அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் இன்னும் சுரக்க வேண்டும் என்று இந்த வேளையை பிரார்த்தித்து, இந்த ஆலயத்திலே ஒரு கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டிருப்பதை அறிந்து, அந்த மண்டபம் அடியா வாயிலாக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டு எம்மை இந்த இடத்துக்கு அழைத்த அறங்காவலர் சபையினருக்கு நன்றி கூறி, எல்லாம் வெல்ல ஈஸ்வரி தாய், கேட்பதெல்லாம் தருகின்ற அம்பாள், எத்தனையோ வடிவத்திலே வீட்டிருக்கின்ற அம்பாள், தெல்லிப்படையிலே முக்கிய அம்பாளாக இருந்து துன்பம் துடைக்கின்றாள். அந்த அம்பாளுக்கும் என்ற பங்குனி உத்திரத்திலே மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு இந்த இடத்திலே கும்பாபிஷேகம் அம்பாளுக்கு நடைபெற்றிருக்கிறது. எல்லா தெய்வங்களும் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு விழிவு கொடுத்து எங்கள் சமூகத்தை நல்ல வழியை வழிநடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து, கும்பாபிஷேகத்துக்காக உழைத்த சிவாச்சாரியனுக்கும் ஆலய அறங்காவலர்களுக்கும் திருப்பணிக்கு அள்ளி கொடுத்த பக்தர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம்.